Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. மிச்சமான இட்லி இருந்துச்சுனா இது போல ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 4 இட்லி போல எடுத்துர்க்கேன். இது போல நீல வாக்குல கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி எல்லாம் கட் பண்ணிரலாம். இது போல கட் பண்ணிரலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 இட்லி போல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இட்லி எல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேங்க. இந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்னால கட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடா இருக்கு. நம்ம ஆயில்ல பொரிச்சு எடுத்துறலாம். ஆயில் நல்லா சூடு பண்ணிட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க. அப்ப நல்லா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து மொறுமொறுப்பா வந்துரும். பாருங்க நல்லா 2 நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பா வந்திருக்கு. உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் நல்லா ஃப்ரை ஆயி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா பாத்திரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுனா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லனாலும் பரவாயில்லை. இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க இட்லியை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம தேவையான மசாலா இதல ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். காலையில இட்லி பண்ணிருப்பீங்க, மீதி இருந்திருக்கும். அந்த இட்லில குயிக்கா ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு 5 நிமிஷத்துல உங்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெஸ்ட் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்குங்க. நீங்க இதல இட்லில தான் செஞ்சீங்கன்னு சொன்னா தான் தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. Thank you.